இன்னைக்கு சுருக்க முடிக்கிறேன். என்னோட வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, the shield is a covenant promise. இது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. இந்த கேடகம் யாராவது நம்புவீங்களா? ஒரு கேடகம் ஒரு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. ஷீல்ட் ஆஃப் கவனன்ட், வாக்குத்தத்தின் உடன்படிக்கை. வேதாகமத்திலே முதல் முறையாக கேடகம் என்ற வார்த்தை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாமுக்கு தன்னை சொல்லுகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையாக அவர் ஆபிரகாமுடன் பேசுகிறார். முதலாவதாக இதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமம் அப்படி என்றால் யுத்த காலத்திலே ஒரு கேடகம் இருக்கும் என்ற வாழ்க்கையில் எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய தருணத்திலையும் அவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு யுத்த காலத்தில் தான் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு யுத்த காலம், இஎம்ஐ என்கிற யுத்தக்களம், வியாதி என்கிற யுத்தக்களம், பண குறைவு என்கிற யுத்தக்களம், ஒவ்வொரு பிரச்சனை என்கிற யுத்தக்களம், கலக்கம் என்கிற யுத்தக்களம், ஒவ்வொரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்மளுக்கு உடன்படிக்கை வைக்கிறார். நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். அந்த யுத்த களத்திலே நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். எடுத்து வாசிக்கலாம், என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விடமாக சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு